புலம்பி தவிக்கின்றார். ஐயா பகவானே பகவானே, எனக்கு கண்டிப்பாக குழந்தை வேணும் ஐயா. அவரை குழந்தை போனே நாகராஜ போகின்றார். பெண்ணே நாகரமே, குழந்தை வளர்க்கணும்னா குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். ஆமா, குலதெய்வத்தை நம்ம ஆத்தா மாறியாத்தா அந்த ஊர் தெய்வம். ஆமா, ஒவ்வொருத்தருக்கு குலதெய்வம் வேற இருக்கு. குலதெய்வத்தை வணங்கினால் குலம் தலைக்கும். குழந்தை வேணும்னா குழந்தை சேவை வேணும்னா குலதெய்வ வழிபாடு செய்யணும். குலதெய்வம் இந்த நாய்களுக்கெல்லாம் குலதெய்வம் யாரு? கடவுளை வாசம் செய்கின்ற அந்த பகவானை வணங்கினார். சரி, கண்டிப்பாக அவருக்கு குழந்தை கிடைக்கும். ஏன் குழந்தை யார் தெரியுமா? என் புருஷன் தான் எனக்கு குழந்தை. ஆமா, ஏன்னா அந்த காலத்துல தாய்மார்களே எங்க ஆத்தாமார்களும் அப்படித்தான் நினைக்கிட்டு இருக்காங்க. கணவனே கண்கண்ட தெய்வம். ஆமா, கல்லானாலும் கழுவேன், புள்ளானாலும் புருஷன், அப்போ ஆப்பானாலும் அரசன், கோட்டானாலும் கொண்டவன். இவ்வளவு கடைசி வரைக்கும் விடக்கூடாது. எனக்கு அடிச்சு தொலைஞ்சிட்டு போறான். 10 வீட்டுக்கு ரொம்ப பண்றான். அப்படியே தூக்கி உள்ள போட்டு ஒரு சாக்கை போட்டு மூடி வச்சுட்டு அவனுக்கு வேலையை பார்க்க வேண்டியதான். ஆகினாலே எந்த குறைவே இல்லாமல் வாழ்ந்து வருகின்ற நாகத்தேவி மகள். சரி, குழந்தைகளும் ஆக வேண்டும் என்று நாகரோட வட்டத்தை வைத்து வேகமா வந்தான். விநாயகரை முடித்து வைத்து